இந்த ஆம்லேட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வித்தியாசமாக போட்டிருக்கேன். அப்படியா? நம்பி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். தனுஷி நீமாமா நீயும் வந்து டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. தனுஸ்ரீ சாப்பிட்டு பாரு. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டு கலந்த காம்பினேஷன். நான் வெஜ் ஆம்லேட், வெஜ் ஆம்லேட். நான் பிடிச்சிக்கிறேன். சூடாக இதில் பிடிச்சி தரேன். சூடாக சூப்பரா இருக்கு. இது நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? ரெண்டும் கலந்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வெஜிடபிள் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பொரியல்லாம் செஞ்சுருப்போம். முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், அந்த மாதிரி பொரியல் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு முட்டை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தோன்னா சூப்பரான வெஜிடபிள் ஆம்லேட் ரெடி ஆயிரும். வீட்டில் நைட்டில் பொரியல் வந்து மிச்சமாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொடுத்து அதில் ஆம்லேட்டாக பண்ணி கொடுக்கலாம். குட்டீஸ் வந்து வெஜிடபிள் இந்த மாதிரி பொரியல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொடுத்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு.